இந்த மாதிரி பேசிக் ECU கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுல வந்து O2 சென்சார்ல இருந்து வர அந்த சிக்னல் இருக்குல்ல, அது வந்து சிங்கிள் சேனல் இன்புட்னு சொல்லுவோம். சிங்கிள் சேனல் இன்புட் வந்து அது ஏர் ஃபியூயல் ரேஷியோ, பெட்ரோல் காத்துடைய ரேஷியோ கண்ட்ரோல் பண்றதுக்கு சிங்கிள் சேனல் சிக்னல் தான் O2 சென்சார்ல இருந்து வாங்குற மாதிரி இந்த ECU இருக்கும். சோ இது வந்து பேசிக் ECU. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது வந்து ரெண்டாவது டைப் க்ளோஸ் லூப் ECU. இது கொஞ்சம் அட்வான்ஸ், அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ECU இது. பாத்தீங்கன்னா இதனுடைய மெயின் ஒரு பர்பஸ் என்னன்னா, இது வந்து புகையில இருக்கிற அந்த ஆக்சிஜன் பர்சன்டேஜ் அது மானிட்டர் பண்ணிட்டு ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து ஒரு ஃபியூயல் இன்ஜெக்ஷன் டைம்ல கூட ஒரு ஸ்ட்ரோக் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் பவர் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபியூயல் அனுப்பணும்ல சக்ஷன் ஸ்ட்ரோக்ல, அந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷன் டைமுக்கு இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற அந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்ல என்ன ஆக்சிஜன் வெளியே வேஸ்ட் ஆயிட்டு வந்திருக்கு அது மானிட்டர் பண்ணி அதுக்கு சூட்டபிளான நெக்ஸ்ட் கரெக்ஷனுக்கு என்ன ஃபியூயல் செட் பண்ணணும் அந்த ஃபியூயல் செட் பண்ற மாதிரி அட்வான்ஸ் சிஸ்டமும் இதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் அது ஃபீட்பேக் சிஸ்டம். க்ளோஸ் லூப்னா என்ஜின்ல இருந்து வெளியே வர புகை மானிட்டர் பண்ணி அந்த புகை செக் பண்ணி O2 சென்சார் வந்து இன்புட் கொடுத்துட்டு ECUக்கு கொடுக்கும். அந்த ECU இமீடியட்லி அடுத்த சைக்கிள்ல வந்து ஃபியூயல் எவ்வளவு அனுப்பணும் அது கம்மி இல்லைன்னா அதிகம் பண்ற மாதிரி வேலை செஞ்சது தான் இந்த க்ளோஸ் லூப் ECU சிஸ்டம் உடைய முக்கியமான வேலை. இது இப்ப இந்த BS6 மோட்டார் சைக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். க்ளோஸ் லூப் சிஸ்டம் இருக்கிற ECU தான் மேக்ஸிமம் இருக்கும். இதுல அப்புறம் வேற டைப்ஸ் இருக்கு. ஓகே, சோ முக்கியமானது என்னது, O2 சென்சார்ல இருந்து வர ஃபீட்பேக் வந்து யூஸ் பண்ணிடும். ரெண்டாவது வந்து இந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் இருக்குல்ல, பொல்யூஷன் நார்ம்ஸ், அந்த எமிஷன் நார்ம்ஸ் சூட்டபிளா மாதிரி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பிளஸ் நல்ல மைலேஜ் வர மாதிரி ஃபியூயல் எஃபிஷியன்சி நல்லா கிடைக்கிற மாதிரி இது வந்து கம்பஷன் ப்ராசஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் எல்லா BS6 வண்டியில இப்ப உங்களுக்கு இது வந்து பாக்குறதுக்கு இருக்கும். எல்லா வண்டியில வந்து கொடுத்திருக்காங்க இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம வந்து இதுல என்ன நெக்ஸ்ட் டைப்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இன்பில்ட் ECU வித் throttle பாடி அப்படின்னா ECU throttle பாடி கூட இன்பில்ட் ஆயிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து இன்டிகிரேட்டட் ECUன்னு சொல்லுவோம். இன்டிகிரேட்டட்னா இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகே, throttle பாடி கூடவே கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் இன்டிகிரேட்டட் ECU. இது நீங்க HF Deluxeல பார்த்திருப்பீங்க, ஜூபிட்டர்ல இருக்கு. ஸோ இது வந்து இந்த கான்டினென்டல், ஓகே, அந்த கான்டினென்டலுடைய சப்ளைல ஜெனரலா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேற மேக்னெட்டிக் மரேலிந்து இருக்கும், MM சொல்லுவாங்க. இந்த பேஷன்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நீங்க throttle பாடி பிளஸ் அந்த ECU ரெண்டுமே சிங்கிள் யூனிட்டா இருக்கும். அதான் என்ன சொல்லுவோம், இன்பில்ட் ECU, throttle பாடி கூட இன்பில்ட் பண்ணிருக்கிற ECU, இன்டிகிரேட்டட் ECU இந்த இதுக்கு பேரு. சோ இதுல அட்வான்டேஜ் என்ன பெனிஃபிட் இருக்கு இதுல, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வயரிங் வந்து கம்மி ஆயிடுச்சு. இதுல 4 சென்சார் இருக்கு, IAT, MAP, TPS, அப்புறம் பேங்க் ஆங்கிள் சென்சார் இதுக்குள்ளவே இருக்கும். பேங்க் ஆங்கிள் சென்சார் செப்பரேட் இல்ல. ஓகே, சோ அதனால இந்த சிஸ்டம் கொடுத்தா உங்களுக்கு நிறைய வயர்ஸ் வந்து கம்மி ஆயிடும், டிசைன் காம்பாக்ட் ஆயிடும், சின்ன சைஸ் ஆயிடும், கம்மி காஸ்ட்ல ஆயிடும். அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு காஸ்ட் கம்மி ஆயிடும், வண்டியுடைய ஓவரால் காஸ்ட் கம்மி ஆயிடும், ஸ்பேஸ் கொஞ்சம் சேவ் ஆயிடும். ஓகே, மேனுஃபேக்சரிங் காஸ்ட், இது மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு என்ன காஸ்ட் ஆகும்ல அது கம்மி ஆயிடும். எஃபிஷியன்சி நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும், நல்ல எஃபிஷியன்சி இருக்கும். ஏர் ஃபியூயல் ரேஷியோ நல்ல ஆப்டிமைஸ் பண்ணிட்டு நல்ல மைலேஜ்க்காக பர்ஃபார்மன்ஸ் நல்லா வர்றதுக்கு இந்த சிஸ்டம், இந்த டிசைன் வந்து யூஸ் ஆகும். ரிலையபிலிட்டி நல்ல லைஃப் இருக்கும் இதுக்கு. எதுக்குன்னா இதுல காம்பனன்ட்ஸ் கம்மி இருக்கும். ஓவரால் வண்டியில பாத்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் கம்மி இருக்கும். அதனால ஃபால்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃபால்ட்ஸ் கம்மி இருக்கும். வயரிங் ரிலேட்டட் ஃபால்ட்ஸ் கம்மி ஆயிடும். வயர்ஸே இல்லைன்னா அங்கே ஃபால்ட், வயர் ரிலேட்டட் ஃபால்ட் இல்லைல்ல. ஸோ அதனால ஃபால்ட்ஸ் கம்மி இருக்கும். டியூரபிலிட்டி, அதனுடைய ஓவரால் லைஃப் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி டயக்னோஸ்டிக் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிஸ்டமேட்டிக் டயக்னோசிஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள் ட்ரபிள் ஷூட்டிங் ப்ராசஸ் இருக்கும். பேங்க் ஆங்கிள் சென்சார் வேலை செய்யலன்னு உங்களுக்கு கோடு வந்துருச்சுன்னா நீங்க இதுல வயரிங்ல அதுக்கு வோல்ட் வருதா இல்லையா அதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டா அந்த யூனிட் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டிகிரேட்டட் ECUல வந்து நீங்க
ஃபியூச்சர்ல வர நிறைய டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து டெக்னாலஜி வந்து இதுல சேர்த்துக்க முடியும். என்னது ஒன்னு வந்து ரைடு பை வயர்னா இப்ப நீங்க 450 சிசி 350 சிசி மேல வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸலேட்டர் வந்து கேபிள் இருக்காது. அங்க வந்து வயர் வந்திருக்கு. எக்ஸலேட்டர் வந்து வயர் கொடுத்துருக்காங்க. அந்த வயர் வந்து ஈசிக்குள்ள போயிடும். ஸோ அந்த ஈஸியை நம்ம எக்ஸலேட்டர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது அது த்ராட்டில் வால் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணாது. அது ஈசி வந்து சிக்னல் கொடுத்துட்டு ஈசி மூலமா தான் அந்த த்ராட்டில் ஓப்பனிங் ஆயிடும். ஸோ அதுக்கு தான் ரைடு பை வயர்னு சொல்லுவோம். அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் என்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கார்ஸ் பஸ்ஸஸ்ல எல்லாம் இருந்தது. இந்த ஓல்வோ பஸ்ஸஸ்ல எல்லாம் இருந்தது. இப்போ வந்து இத டூ வீலர்ல கூட வந்திருக்கு. ஐஆர்சிசி வண்டில எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ECU சிஸ்டம்ல ஆட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய மேஜர் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ். இப்ப நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் இந்த மொபைல் ஆயில்ஸ் ரிலேட்டட் ஒரு 5 ஸ்லைடு இருக்கு. அதை குவிக்கா நான் கவர் பண்றேன். இந்த மொபைல்ல என்னென்ன ஆயில் இது கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்றது இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். இப்ப திருப்பி வாட்டி ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு மனசுல அது உட்கார்ந்தாதான் நீங்க வந்து கஸ்டமர் கிட்ட பேச முடியும். அதுக்காக ஸோ மொபைல் 1 ரேசிங் 40 10W40 ஃபுல்லி சிந்தட்டிக் டெக்னாலஜி ஆயில் கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. கன்சிஸ்டன்ட் பவர், அவுட்ஸ்டாண்டிங் என்ஜின் கிளீனஸ், அப்புறம் எஃபெக்டிவ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ரஸ்ட் கொரோஷன், துரு பிடிக்காம இருக்கிற மாதிரி நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இதனுடைய விஸ்காசிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10W40 ஜாசோ MA2 API SN கிரேட் ஆயில் இது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஆயில் பார்த்தீங்கன்னா மொபைல் சூப்பர் மோட்டோ 20W40 சிந்தட்டிக் டெக்னாலஜி ஆயில். இது வந்து எக்ஸலண்ட் கொரோஷன் ப்ரொடெக்ஷன் ஃபார் குரூஷியல் என்ஜின் காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். மொபைல் சூப்பர் மோட்டோ 10W40 15W50 கிரேட் ஆயில். இது 2 குவான்டிட்டியில இருக்கும். 1 லிட்டர் அண்ட் 2.5 லிட்டர் கெப்பாசிட்டியில கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா இப்ப ப்ரோவன் ப்ரொடெக்ஷன், லாங்கர் என்ஜின் லைஃப், பெட்டர் ஃபியல் எக்கனாமி, இதுல 5 வேற கிரேட்ஸ் ஆயில் இருக்கு. 10W30, 10W40, 15W50, 20W40, அப்புறம் 20W50. ஸோ கஸ்டமர் உடைய வண்டி பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆயில் அந்த கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு, அந்த கம்பெனியுடைய ரெக்கமெண்ட் கிரேடுக்கு நீங்க இந்த கம்பெனி ஆயில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஸ்பெசிபிக் ஆயில் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், ஸ்கூட்டர் ஸ்பெசிபிக் ஆயில். இது வந்து மொபைல் சூப்பர் மோட்டோ ஸ்கூட்டர் 5W30 அப்புறம் 10W30 கிரேட் ஆயில். இது 5 டைம்ஸ் 5 மடங்கு நல்ல வேர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். லாங்கர் என்ஜின் லைஃப், பெட்டர் ஃபியல் எக்கனாமி இருக்கும். 2 கிரேட் ஆயில் இங்க பாத்துட்டு இருக்கீங்க. 5W30 SN கிரேடு, ஜாசோ MB கிரேடு. 10W30 ஜாசோ MB SN கிரேட் ஆயில் யூஸ் பண்ணி. இது வந்து ஸ்கூட்டர் ஸ்பெசிபிக், ஸ்கூட்டருக்காகவே இது டிசைன் பண்ணிருக்கிற ஆயில் ஸ்கூட்டருக்காக யூஸ் பண்ணணும். இது மோட்டர் சைக்கிளுக்கு இது சூட் ஆகாது. மோட்டர் சைக்கிள் ஆயில், மோட்டர் சைக்கிள் MA கிரேட் ஆயில், இது வந்து MB கிரேட் ஆயில். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் கவர் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த டைப் ECU டைப் பாத்தீங்கன்னா ECU வந்து ஏசிஜி கண்ட்ரோலர் அப்புறம் RR யூனிட் கூட பில்ட் இது கம்பைன் பண்ணிருக்கிறது. ஓகே, ECU வித் இன்பில்ட் ஏசிஜி கண்ட்ரோலர் அப்புறம் RR யூனிட் எல்லாருக்கும் தெரியும். ரெகுலேட்டர் அண்ட் ரெக்டிஃபயர். ரெகுலேட்டர்னா லைட்டிங் போற வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். ரெக்டிஃபயர்னா பேட்டரி சார்ஜிங்க்கு என்ன ஏசில இருந்து டிசி வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி பேட்டரி சார்ஜிங் பண்ணணும், அது ரெக்டிஃபயர் பண்ணல. ஸோ RR யூனிட் அது இந்த ECU கூட இன்பில்ட் இருக்கும். ஏசிஜி கண்ட்ரோலர்னா இது என்னென்ன வண்டியில இந்த ISG இருக்கு, இன்டிகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர் இருக்கு. அப்படின்னா செல்ஃப் மோட்டார் இல்ல, அந்த ஆல்டர்னேட்டர் இருக்கல, மேக்னெட் இருக்கல, அதே வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டர் மாதிரி வேலை செய்யும். என்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு வோல்டேஜ் கொடுக்கும்ல, அது வந்து ஜூபிட்டர்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ல வந்து இந்த ECU வித் இன்பில்ட் SCG கண்ட்ரோலர் RR யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்ப BS6 phase 2ல வந்து இது செப்பரேட் ஆயிருக்கு. phase 1 வரைக்கும் கம்பைன் பண்ணிருந்தாங்க. இப்ப ஆக்டிவால பாத்தீங்கன்னா கம்பைன் இருந்தது. ஆனா இப்ப வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா அது வந்து ஒரு RR யூனிட் ஃபெயில் ஆனாலும் கூட நீங்க ECU கூட எல்லாமே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். கஸ்டமருக்கு ஆக்சுவலி காஸ்ட் அதிகம் ஆயிடும். அதனால இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது இல்ல. ECU செப்பரேட்,
ஏசிஜி கண்ட்ரோலர், ஐஎஸ்ஜி கண்ட்ரோலர் செப்பரேட், அப்புறம் 6000 செப்பரேட் பண்ணுவாங்க. இதுக்குன்னா ஒரு 6000 ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்டையர் யூனிட் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி கஸ்டமருக்கு வந்து பர்டன் ஆயிடும். அதனால அது வந்து இப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க கணேசன் போட்டிருக்கீங்க. இது அந்த வண்டிக்கு வந்து எப்போ ஆயில் ரீப்ளேஸ் பண்ணணும் ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அந்த ரெக்கமெண்டேஷன் மேல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 40,000 அப்படிலாம் நீங்க இது பண்ணாதீங்க. மேபி மொபைலுக்கு ஆயில் சைட்ல இருந்து வந்தவங்க உங்களுக்கு அப்படின்னா நம்முடைய சேல்ஸ் ரிலேட்டட் பர்சன்ஸ் உங்களுக்கு வரும்போது அது அவங்களோட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஆனா மேக்சிமம் வந்து வண்டியில என்ன ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க அது ஃபாலோ பண்ணுங்க மேக்சிமம். ஓகே. எஸ். இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன பெனிஃபிட் இந்த இசிஓ இன்பில்ட் வித் ஏசிஜி கண்ட்ரோலரோ 6000 இருந்தா என்ன பெனிஃபிட்? இது வந்து ரொம்ப காம்பனன்ட்ஸ் கம்மி ஆயிடும். ஓவரால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து கம்பெனிக்காரங்களுக்கு வந்து அது உற்பத்தி செய்யற காஸ்ட் வந்து கம்மி ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பவர் யூசேஜ் வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா பேட்டரி வோல்டேஜ் எல்லாம் பேட்டரி பவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் யூசேஜ் ஆயிடும். இதுக்கு நான் செல்ஃப் மோட்டர் எல்லாமே வந்து செப்பரேட் இருக்காது. செல்ஃப் மோட்டர் செப்பரேட் இருந்தா அதுக்கு ரொம்ப ஹை கரண்ட் யூஸ் ஆகும். அதுல கார்பன் பிரஷ் எல்லாம் போயிடுச்சுன்னா அதுல வேற அதிக வோல்டேஜ் சர்ஜஸ் ஆயிடும். ஸோ இதெல்லாமே வந்து இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து இந்த சிஸ்டம்ல வராது. எதுக்குன்னா மேக்னெட்டர் சிஸ்டம் அந்த ரோட்டர் ஆல்டர்னேட்டரே வந்து ஸ்டார்டர் மாதிரி வேலை செய்யும். அப்புறம் அதே என்ஜின் ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து அது வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி பேட்டரி சார்ஜிங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஒரே யூனிட்ல ரெண்டு ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதுல அந்த பழைய டிசைன் ஸ்டார்டர் மோட்டர் எல்லாம் இல்லாம அதெல்லாம் இல்ல. அதனால இதுல வந்து ரொம்ப வேரண்டேர்ஸ் எல்லாம் இஷ்யூஸ் வராது. வேரண்டேர் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் இதுல வராது. ரொம்ப சைலண்ட் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த விதமான நாய்ஸஸ் கூட இதுல இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் இந்த ஏசிஓ வித் இன்பில்ட் ஏசிஜி கண்ட்ரோலர் 6000 இருந்தா. ஆனா இப்ப வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செப்பரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா சின்ன ஒரு 6000 போனாலும் கூட ஈஸியோ ரீப்ளேஸ் பண்ற மாதிரி கஸ்டமருக்கு பர்டன் ஆயிடும். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடுல பாத்தீங்கன்னா இசியூ வந்து பவர் கெப்பாசிட்டர் கூட இசியூ கம்பைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இசியூ வித் பவர் கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். பவர் கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம் தெரியும்ல உங்களுக்கு. இந்த வண்டியில எல்லாம் வந்து ஒரு கண்டென்சர் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. அந்த கண்டென்சர் ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. எக்ஸ்ட்ரீம் 160 எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அந்த ஒரு இவ்வளவு பெரிய பார்ட் இருக்கும். ஸோ அது செப்பரேட் இருக்கும். அது எதுக்காக இருக்கும்? என்டையர் எஃப்ஐ சிஸ்டம்ல எங்கேயான வந்து வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லைன்னா வோல்டேஜ் வேரியேஷன் வந்துட்டு இருந்தா அது ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். எப்படி நம்ம டிவி ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வந்து செப்பரேட் ஸ்டெபிலைசர் முன்னாடி இருந்தது ஓல்டன் டிசைன்ல, அந்த மாதிரி செப்பரேட் ஸ்டெபிலைசர். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டிவி ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வந்து ஸ்டெபிலைசர் வெளியில இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ளவே இன்பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இசிஓ இந்த டைப் இசில வந்து பவர் கெப்பாசிட்டர் இசி உள்ளவே இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன கொடுக்கும்னா எப்பவுமே வந்து சிஸ்டம்ல வந்து வோல்டேஜ் சப்ளைல ஏதோ ஸ்பைக்ஸ் இருந்தா வோல்டேஜ் ரொம்ப ஹை லோ இந்த மாதிரி சடன் சேஞ்சஸ் இருந்தா அப்ப அந்த வோல்டேஜ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி என்டையர் இசியூ சர்க்கியூட்டோ சென்சார் ரிலேட்டட் சர்க்கியூட் எல்லாமே வந்து சேஃப் ஆயிட்டு ஒர்க் பண்ற மாதிரி இது வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ இது இந்த இசியூ வித் பவர் கெப்பாசிட்டர் டைப் இசியூடைய பெனிஃபிட். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எஸ். இப்ப நம்ம வந்து இந்த BS6 மோட்டார் சைக்கிள்ல சப்போஸ் இசிஓ ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இசிஓ வந்து ஏதோ அதுல சிக்கல்கள் இருந்தா அதுல ப்ராப்ளம்ஸ் இருந்தா என்னென்ன சிக்னல் என்னென்ன சைன்ஸ் வந்து கஸ்டமருக்கு தெரியல உங்களோட கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதோடைய என்னென்ன அறிகுறிகள்னு சொல்லுவோம்ல. ஸோ அது நம்ம இதுல வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. கிராங்க் ஆயிடும் ஆனா என்ஜின் ஸ்டார்ட்டே ஆகாது. கிராங்க் பண்ணும்போது கிராங்க் ஆயிடும் ஆனா என்ஜின் ஸ்டார்ட் பிடிக்காது. ரெண்டாவது வந்து வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது சம்டைம் சடன்லி வண்டி ஆஃப் ஆயிடும். ஓகே. என்ஜின் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ அது வந்து இன்டர்மிட்டன்ட் என்ஜின் ஷட் டவுன் ஆகுறது. மூணாவது பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைந்த பர்ஃபார்மன்ஸ், பவர் லாஸ் ஆயிடும். இராட்டிக் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், சம்டைம் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்கும், சம்டைம் நல்லா இருக்காது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்தா புவர் பர்ஃபார்மன்ஸ்.
இன்ஜின்ல எம்ஐஎல் வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் பாத்தீங்கன்னா இன்ஜின் லைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செக் இன்ஜின் லைட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பார்ட் வண்டியில ஏதோ ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கூட ரிப்பேர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கூட அந்த லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கும். ஆன் ஆயிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். அந்த மாரி இருந்தா இசியூ ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஃபயரிங் இஷ்யூஸ் இருக்கும். பேக் ஃபயரிங் இருக்கும். ஸோ ரொம்ப இரெகுலர் ஃபயரிங் இல்லன்னா பேக் ஃபயர் இருந்தா மேபி இக்னிஷன் டைமிங் இசியூனால அங்க டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அன்ரெஸ்பான்சிவ் சென்சார்ஸ். சென்சார்ஸ்ல வந்து ப்ராப்பரான வந்து சிக்னல் வராம இருக்கலாம். லைக் O2 சென்சார், எம்ஏபி சென்சார் இருக்குல்ல. அதுல இந்த சிக்னல் சம்டைம் இசியூ ரிசீவ் பண்ணிடும். சம்டைம் சிக்னல் ரிசீவ் பண்றதுக்கு கெப்பாசிட்டியே இருக்காது. அந்த சமயத்துல வந்து என்டையர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எரர் கோட்ஸ். எரர் கோட்ஸ் அப்படின்னா டிடிசி. அந்த ஸ்கேனருக்கு கனெக்ட் பண்ணி நம்ம அந்த டிடிசி டயக்னோஸ்டிக் ட்ரபிள் கோட் படிக்கும்போது அது பார்ட் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நினைச்சுக்கோங்க இஓடி சென்சார். இஓடி சென்சார் ப்ராப்ளம் இருக்குன்னு அதுல ஒரு கோட் வந்துட்டு இருக்கு. அது செக் பண்ணி இஓடி சென்சார் நீங்க மாத்திட்டீங்க. அது மாத்துனதுக்கு அப்புறம் நீங்க கோட் டிலீட் பண்ணிட்டீங்க, இரேஸ் பண்ணிட்டீங்க. திருப்பி நீங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோட் திருப்பி வந்துட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்தா அது இசியூல உள்ள இருக்கிற ஃபால்ட்னு அர்த்தம். ஓகே. சோ சம்டைம் அது மேபி சாஃப்ட்வேர் இஷ்யூ கூட இருக்கலாம். அது கூட வரும் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து இதுல பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ. ஃப்ரீக்வென்ட் ஆயிட்டு அப்பப்ப வந்து பேட்டரி ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும். சோ அது இசியூட இன்டர்னல் இஷ்யூஸ் இருந்தா பேட்டரி ட்ரைனேஜ் ஆயிடும். அது கூட ஒரு முக்கியமான ரீசன். அப்புறம் ஓபிடி கம்யூனிகேஷனே இருக்காது. அந்த டிஎல்சி கனெக்டர் கூட ஓபிடி டூல் கனெக்ட் பண்ணும்போது இசியூ ரீடே பண்ண முடியாது. எந்த விதமான கம்யூனிகேஷன் அதுல வராது. நெக்ஸ்ட் வந்து ஃபியல் இன்ஜெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம். அப்படின்னா ஃபியல் இன்ஜெக்ஷன் வந்து சம்டைம் ஃபியல் இன்ஜெக்டே ஆகாது. சம்டைம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு வரும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க எக்ஸலரேட் கொடுக்கும்போது எந்த விதமான அங்கே த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவேட்டர் மால் ஃபங்க்ஷன். லைக் சில வண்டியில இப்ப எல்லாம் வந்து கூலிங் ஃபேன் வரும். இந்த கூலண்ட் லிக்விட் கூல்ட் என்ஜின்ஸ்ல எல்லாம் வந்து கூலிங் ஃபேன் இருக்கும். அப்புறம் நிறைய ரிலேஸ் இருக்கும். அந்த கூலிங் ஃபேன் ரிலே எல்லாமே வந்து சம்டைம் வேலை செய்யாது. சோ அப்படி இருந்தா அந்த மால் ஃபங்க்ஷனுக்காக இந்த இசியூடைய ஃபெயிலியர் கூட ரீசன் இருக்கலாம். சம்டைம் ரொம்ப இது அன்யூசுவல் சவுண்ட்னு சொல்லுவோம். ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ரெகுலர் என்ன சவுண்ட் வந்துட்டு இருக்கும் அது எல்லாமே இந்த குய் மாதிரி சவுண்ட் வருது, கிளிக் 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 இந்த சவுண்ட் வருது. ஸ்பெஷலி இந்த ரிலேல இருக்கும்ல அந்த ரிலேல எல்லாம் வந்து இந்த நாய்ஸஸ் குய் நாய்ஸ் இல்லைன்னா அந்த கிளிக் 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 நாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தா அது இசியுடைய ப்ராப்பர் சிக்னல் இல்லாம கிரியேட் ஆகுற நாய்ஸ் நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து வேற வேற வந்து சயின்ஸ் வந்து அறிகுறிகள் இந்த இசியு ஃபெயிலியர் இருந்தா. ஓகே. எஸ். அடுத்த ஸ்லைடு போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு. எஸ். சோ இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இந்த இசியு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இந்த இசிஎம் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல் ஃபெயில் ஆகிறதுக்கு ஓகே இதுல இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு என்னென்ன எதனால இதுல ஃபெயிலியர் ஆயிடும், எதுக்காக இந்த மாதிரி இசியு ஃபெயில் ஆயிடும்னு ஒரு வாட்டி இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து வோல்டேஜ் ஸ்பைக். ரொம்ப சடன் பவர் வந்து ஹை வர மாதிரி இருந்தா இல்ல எங்கேயோ லூஸ் கான்டாக்ட். இது என்னது நிறைய வாட்டி கோபால் ஏதோ போட்டிருக்காரு ரெக்கார்டட் செஷன் இருக்கா சார்? ரெக்கார்டட் செஷன் இல்லாம இப்ப நான் தான் இங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க தான் உங்க மனசுல ரெக்கார்ட் பண்ணி உட்காருங்க. சோ அது அந்த ரெக்கார்ட் வந்து எப்பவுமே போகக்கூடாது. அதுக்காக ரெக்கார்ட் பண்ற செஷன் கிடையாது. இது வந்து நான் இங்க இருந்து ட்ரைனிங் உங்களுக்கு லைவா கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. எஸ். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த இசியூ ஃபெயிலியருக்கு வந்து வோல்டேஜ் ஸ்பைக்ஸ் ரொம்ப ஹை வோல்டேஜ் சர்ஜஸ் வருந்தா ஸ்பெஷலி லூஸ் கான்டாக்ட் கரெக்டா கனெக்டர்ல கனெக்ட் பண்ணாம இருந்தா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ இதனால இசியூ ஃபெயில் ஆயிடும். வாட்டர் டேமேஜ் வாட்டர் வாஷ் பண்ணும்போது இல்லைன்னா ரொம்ப தண்ணி இருக்கிற இடத்துல போகும்போது அந்த எலக்ட்ரிக்கல் இந்த எஃப்ஐ சாக்கெட்ஸ்க்கு எல்லாமே வந்து தண்ணி போயிடுச்சுன்னா ஜென்ரலா போகாது. வாட்டர் ப்ரூஃப் சாக்கெட்ஸ் இருக்கும். ஆனா ஸ்பெஷலி ரொம்ப ஹை ப்ரெஷர் வண்டி வாஷ் பண்ணும்போது சம்டைம் ஹை ப்ரெஷர் தண்ணி எல்லாம் அதுக்கு போஸ்ட் பண்ணி அடிச்சா அப்ப தண்ணி உள்ள போய் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்னால கூட இசியூ ஷார்ட் சர்க்யூட் ஆயிட்டு ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கும். வயரிங் இஷ்யூஸ் ஓகே டேமேஜ் ஆக இருக்கிற இல்ல லூஸ் கனெக்ஷன்ஸ் இருந்தா கூட ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். துரு பிடிச்சிட்டு இருந்தா துரு பிடிக்கிறதுன்னா அந்த ஒயிட் கலர் ரஸ்டிங் சல்பேஷன் சொல்லுவோம். ஸ்பெஷல் இந்த பேட்டரி சப்ளை வயர்ல இருக்குல்ல
அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் ரஸ்டிங் கிரியேட் ஆயிட்டு அந்த பவர் சப்ளை வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ அது கூட ஒரு ரீசன் சான்சஸ் இருக்கும் இசியூ ஃபெயில் ஆகுறதுக்கு. ஓவர் ஹீட்டிங், ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா அந்த டெம்பரேச்சர்னால இசியூம் வந்து ஃபெயில் ஆயிடும். இசியூக்குள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடும். சென்சார்ஸ்ல ஃபால்ட் இருந்தா, சென்சார்ஸ் ஃபால்ட் வந்து ரொம்ப ஒரு ஃபால்ட்டி சென்சார் இருந்தா அது கொடுக்குற சிக்னல் கூட அந்த பர்டிகுலர் இசியூ சர்க்கியூட்ல போய் அது அந்த சர்க்கியூட் வந்து பர்ன் ஆயிடும். அதனால ஃபால்ட்டி சென்சார் இருந்தா அந்த டிடிசி கோடு பார்த்துட்டு சீக்கிரம் அது நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா அது அடுத்தது வந்து டெஃபினெட்லி இசியூ மேல எஃபெக்ட் ஆயிடும். ஸோ இசியூ ஃபெயில் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஏதோ சாஃப்ட்வேர் கரப்ஷன் இருந்தா இல்ல ப்ராப்பரான அப்டேட் இல்லாம இருந்தா இஷ்யூஸ் வரும். ரீசென்ட்லி BS6 phase 1ல phase 2ல அப்பப்ப கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய கஸ்டமருக்கு, உங்க வண்டி கொண்டு வாங்க, இல்ல சர்வீஸ்ல அவங்க வந்து அந்த டூல் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க. விசிஐ டூல் வந்து இருக்கும், அந்த டயக்னோஸ்டிக் டூல் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு அது சாஃப்ட்வேர் வந்து பழைய சாஃப்ட்வேர் இருந்தா அவங்க வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சப்போஸ் உங்ககிட்ட கூட வண்டி வந்திருந்தது, நீங்க என்ன சென்சாரை செக் பண்ணி என்ன சேஞ்ச் பண்ணாலும் திருப்பி திருப்பி அதே கோடு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு, அதே ப்ராப்ளம் ரிப்பீட் வந்துட்டு இருக்கு, அப்படி இருந்தா நீங்க அந்த கஸ்டமருக்கு அந்த நியரஸ்ட் டீலர் கிட்ட கொண்டு போய், அந்த கம்பெனி டீலர்ஷிப்புக்கு கொண்டு போய் நீங்க அவங்களுடைய டீமுக்கு காமிச்சிட்டு அந்த வண்டியில ஏதோ அப்டேட்ஸ் இருந்தா அப்டேட் பண்ண வச்சு அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அது ஜென்ரலா இப்ப வந்து காமனா இருக்கு. 4 வீலர்ல 2 வீலர்ல அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி நம்ம மொபைல்ல வந்து எப்படி அப்பப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் வருதோ அதே மாதிரி இந்த இசியூஸ்ல வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்ம ஒர்க் ஷாப்ல இருக்கிற சின்ன அந்த ஓபிடி ஸ்கேனர்ல பண்ண முடியாது. அதுக்கு அந்த கம்பெனியுடைய டீலர்ஷிப்ல ஸ்பெசிபிக் மிஷின்ஸ் இருக்கும், அதுலதான் அந்த சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ண முடியும். இது உங்களுக்கு இருக்கிற ஒரு லிமிடேஷன். ஆனா நீங்க உங்க நியரஸ்ட் டீலர்ஷிப்ல நீங்க அதை கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஓவர்லோடு ஆனா கூட, ரொம்ப எக்ஸசிவ் கரண்ட் ஃப்ளோ ஆனா அப்போ இந்த சர்க்கியூட் டேமேஜ் ஆயிடும். பிசிக்கல் டேமேஜ், சப்போஸ் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப இம்பாக்ட் ஆயிடுச்சு, அந்த சமயத்துல இசியூக்க நீங்க கொண்டு வரும்போது பார்ட்ஸ்ல கொண்டு வரும்போது அது டிராப் ஆயிருக்கு, இல்ல அது மேல ரொம்ப ஹெவி ஏதோ லோடு வச்சிருந்தாங்க, அப்படி இருந்தா அந்த இசியூ எக்ஸ்டர்னல் டேமேஜும் ஆயிடும், இன்டர்னல் டேமேஜ் கூட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டிங் கரெக்டா இல்லாம, இசியூ வந்து கிரவுண்டிங் ப்ராப்பரா இருக்கணும். இசியூ சென்சார்ஸ் கூட அந்த கிரவுண்டிங் கரெக்டா இல்லைன்னா அப்ப கூட இந்த இசியூ ஃபெயிலியர் ஆயிடும். ஓவர் சார்ஜிங் பண்ணிட்டீங்கன்னா, பேட்டரி வந்து ரொம்ப ஓவர் சார்ஜிங் பண்ணிட்டீங்கன்னா கூட அப்போ அந்த எக்ஸஸ் வோல்டேஜ் சப்ளை இசியூ அந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகுறது டெஃபினெட்லி இசியூக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ ரொம்ப ரேர் கேசஸ், எப்போ ஒரு வாட்டி ஒரு லட்சத்துல ஒண்ணு அந்த மாதிரி சான்சஸ் சொல்லிக்கலாம். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா என்ஜின் இது இசியூ மேனுஃபேக்சரிங் உற்பத்தி பண்ணும்போது அதுல சில ஃபெயிலியூர் பார்ட்ஸ் ஏதோ அதுல அட்டாச் அசெம்பிள் ஆயிருந்தா அதனால இந்த இசிஓ வண்டியில வந்து ஃபெயிலியூர் மோட்ல வேலை செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தா அந்த கம்பெனிக்காரங்களுக்கு அது தெரியும், எந்த என்ஜின் நம்பர் பிரேம் நம்பர் ரேஞ்சில் அந்த இசிஓ ஃபெயிலியூர் இசிஓ வந்திருக்கு, அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ரீகால் ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல அந்த கஸ்டமர் போயிட்டு அங்க ரீப்ளேஸ் பண்ற மாதிரி, இல்ல எப்போ ப்ராப்ளம் வந்துருச்சு உங்க கையில என்ன பண்ணாலும் அது சால்வ் ஆகலைன்னா ஒன்னே சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஈஸியில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கலாம். ஸோ அது நீங்க கஸ்டமருக்கு சொல்லி அந்த கஸ்டமருக்கு அந்த டீலர் கிட்ட நீங்க கனெக்ட் பண்ண வச்சுட்டீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எஸ். ஸோ இது அந்த இசிஓ ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ். ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ். எஸ். இப்ப இதுல வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து இந்த இசியூ இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விசுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். கண்ணுல நம்ம பார்த்தணும், நல்ல அப்சர்வ் பண்ணணும். எந்த பாயிண்ட் ஆனாலும் அவ்வளவுதான் வண்டியில. ஃபர்ஸ்ட் நம்ம அது பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி அங்க விசுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எங்கேயோ டேமேஜ் இருக்கா, வெளியில இருந்து ஏதோ டேமேஜ் ஆயிருக்கா, துருப்பிடி இருக்கா, வேற ஏதோ லூஸ் கான்டாக்ட் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி அடுத்தது நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் டெஸ்டிங்க்கு போகணும். மல்டிமீட்டர் யூஸ் பண்றது, இல்ல ஏதோ ஸ்பெஷல் ஓபிடி ஸ்கேனர் கனெக்ட் பண்ணி செக் பண்றது, அது எல்லாமே வந்து அடுத்தது. ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம வந்து இப்ப கார்பரேட்டர் வண்டியில கூட சொல்லிட்டு இருக்கோம், வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் போய் பிளக் கழட்ட கூடாது, இல்ல சிடிஐ மாத்த கூடாது. ஃபர்ஸ்ட் பெட்ரோல் இருக்கா பாருங்க, ஏர் ஃபில்டர்ல ஏதோ இஷ்யூ இருக்கா பாருங்க, அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஸ்பார்க் பிளக் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி இங்க கூட ஃபர்ஸ்ட் டைரக்ட் போய் நீங்க மல்டிமீட்டர் கொண்டு போய் டைரக்ட் இசியூ டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி போனிட்டீங்கன்னா அது உங்களுடைய ப்ராப்பர்
உங்க நாலேஜ் இல்லன்னு அர்த்தம். நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எஃப்ஐ சிஸ்டம்ல விஷுவல் எங்கேயா ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போதே டேமேஜஸ் இருக்கா, அது இருந்தா அங்கே உங்களுக்கு கிடைச்சிச்சு பாயிண்ட். அது இல்லைன்னா நெக்ஸ்ட் நீங்க அடுத்தது வந்து என்ன வந்து நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும்னா நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண முடியும். ECU வந்து டைரக்ட் ஆயிட்டு மல்டிமீட்டர்ல ECU பின் நம்பர் இது செக் பண்ணி இதுல வந்து ஃபெயிலியர் இருக்கா அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எப்பவுமே வந்து ECUக்கு வர பவரும் ECUடைய கிரவுண்டும் அது நம்ம செக் பண்ணிட்டு ECU நல்லா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ண முடியும். அதான் உங்களுக்கு பிராக்டிக்கலி சொல்ல போறேன். ஸோ எப்பவுமே இக்னிஷன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ECU டெஸ்ட் பண்ணணும். அதோடைய பவர் சப்ளை, அதோடைய கிரவுண்ட், அப்புறம் சிக்னல்ஸ் வர லைன்ஸ் வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நமக்கு நம்ம நினைக்கிறோம் அப்போ என்ன இது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் இருக்காது, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலி அது வந்து காமிக்க போறேன். ஸோ எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாம நல்லா பார்த்துக்கோங்க. எஸ். ஸோ இப்போ குவிக் ஆயிட்டு நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வர டவுட்ஸ்க்கும் டெஃபினெட்லி அயன்துரை சார் வந்து கரெக்டா உங்களுக்கு அங்கே ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காரு. எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ECUடைய கனெக்டர்ஸ் பார்க்கலாம். எஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஜூபிட்டர் வண்டியுடைய ECU. இது இன்பில்ட் ஆயிருக்கு த்ராட்டில் பாடி கூட. இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் 26 பின்ஸ் இருக்கு. மேல 13 கீழே 13 இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே இது படிக்கும்போது லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் படிக்கணும். நம்ம இதுல எப்படி 1 2 3 இந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஸோ இதுல பேக் சைட்ல கூட பாத்தீங்கன்னா இதனுடைய இந்த பின்ஸ் பாருங்க. இப்ப சரி, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பின்னு படிக்கணும். மேல 13 கீழே 13 26 பின். இது அதே மாதிரி வேற வேற இருக்கும். 48 பின் எல்லாம் இருக்கும். ஸ்பிளெண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 48 பின் இருக்கு. இப்ப இதுல பேக் சைட்ல பாருங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் பார்த்துட்டு கூட நீங்க எந்த பின் வந்து நீங்க நினைக்கலாம். அதே மாதிரி வயர் கலர் பார்த்துட்டு கூட நீங்க அது எந்த இடத்துல போயிருக்கு, எந்த சென்சாருக்கு அந்த கலர் இருக்கோ அதே கலர் இங்க நீங்க மேட்ச் பண்ணி நீங்க அந்த கண்டினியூட்டி டெஸ்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப ECUடைய சப்ளை மெயின் பவர் சப்ளை எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இது வந்து இதுல இருக்கிற முக்கியமான மெயின் இன்புட். இது பேட்டரியில இருந்து வர டைரக்ட், பேட்டரியில இருந்து ஃபியூஸ் மூலமா வர டைரக்ட் இன்புட். இந்த வயர்ல வந்து ரெட் ப்ளூ வயர் இது. இதுல இந்த மாதிரி ஒரு பின் யூஸ் பண்ணி அந்த பின்ல வந்து குத்தணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மல்டிமீட்டர் 20 வோல்ட் டிசில செட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். டைரக்டா இந்த மல்டிமீட்டருடைய ப்ரோப் அதுக்குள்ள போடாதீங்க. ECUடைய பின் டேமேஜ் ஆயிடும். இது ரெண்டாவது ஆரஞ்சு ப்ளூ. பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளூ வந்து ரெண்டாவது சப்ளை. இது வந்து இக்னிஷன் ஸ்விட்ச் மூலமா வர சப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணிருக்கிறது டைரக்ட். இப்ப வந்து செக் பண்றது பாருங்க, இந்த பின்ல நீங்க ஆரஞ்சு ப்ளூ வேற வர பின்ல இந்த பின்னை செட் பண்ணி மல்டிமீட்டர் 20 வோல்ட்ல வச்சு கீ ஆன் பண்ணி செக் பண்ணணும். இப்ப இக்னிஷன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வோல்டேஜ் வராது. ஆன் பண்ணி தான் செக் பண்ணும்போது 12 வோல்ட் மேல வரணும். அப்படின்னா பேட்டரி என்ன வோல்டேஜ் இருக்கு அந்த வோல்டேஜ் இதுல வந்துட்டு இருந்தா ECUடைய 2 பவர் லைனும் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ECUடைய கிரவுண்ட் டெஸ்டிங். ECU கிரவுண்ட் எப்படி டெஸ்ட் பண்றது? 2 கிரவுண்ட் வயர் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட். இது ஜூபிட்டர் வண்டி எக்ஸாம்பிள். ஆக்சுவலி வேற வேற வண்டியில டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஹீரோ வண்டியில பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு அந்தந்த வண்டி கம்பெனியுடைய சார்ட் கிடைச்சா ரொம்ப நல்லது. அந்தந்த கம்பெனிக்காரங்க டெஃபினெட்லி நிறைய ட்ரைனிங் இல்ல உங்களுக்கு இன்டர்னல் சப்போர்ட் ஏதோ பண்ணுவாங்க. நீங்க அது சார்ட் வாங்கி அதை பார்த்துட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இது பிளாக் அண்ட் ஒயிட் வயருக்கு பின் செட் பண்ணி ஒரு வயர் பாடி கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா மல்டிமீட்டர் கண்டினியூட்டில வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா பஜார் சவுண்ட் வரணும். இப்போ ரெண்டாவது வயர் பாத்தீங்கன்னா இது கூட பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டாவது கிரவுண்ட். இது ECUல 2 கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தால அதுல கூட நீங்க செக் பண்ணும்போது அந்த பஜார் சவுண்ட் வரணும், பீப் சவுண்ட் வரணும். ஓகே. மல்டிமீட்டர் கண்டினியூட்டில வச்சிருக்கோம். ரெட் வயர் இங்கே கொடுத்துருக்கோம். பிளாக் வயர் வந்து மல்டிமீட்டர் பிளாக் வயர் வந்து நம்ம பாடி கிரவுண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்தா அந்த ECUக்கு வர லைன் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ ECUக்கு வர எஸ். சப்போஸ் ECUக்கு வர சாரி ஜஸ்ட் பாஸ் இட். பாஸ் பண்ணுங்க. எஸ். ஸோ இது DLC உடைய பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல கேன் ஹை கேன் லோ.
எஸ். ஸோ இதுல கேன் ஹை, கேன் லோ 2 வயர் இருக்கு. டிஎல்சி டேட்டா லிங்க் கனெக்டர் உடைய. ஸோ கேன் லோ பார்த்தீங்கன்னா 1.5ல இருந்து 2.5 வோல்டேஜ் வரணும். இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணி என்ஜின் ஆன் பண்ணணும். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரீடிங் வரணும். இது வந்து கேன் ஹை சப்ளை. கேன் ஹை சப்ளை வந்து எல்லோ இப்போ பாஸ் ஆயிடுச்சா? எஸ். ஸோ இது வந்து கேன் ஹைல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5ல இருந்து 3.5 வோல்ட்டுக்குள்ள வரணும். ஓகே. ஸோ இது என்ஜின் ஆன் கண்டிஷன்ல. என்ஜின் ஆஃப் பண்ணி வெறும் இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணா 2.5 வோல்ட் ரேஞ்சில வந்துட்டு இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதுல வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சாருடைய டெஸ்டிங் பார்த்துக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக பாருங்க. இது சென்சாருக்கு வர இன்புட் ஆரஞ்சு, ப்ளூ வயர், ஒயிட் கிரீன் வயர் வந்து அவுட்புட் வயர், பிளாக் அண்ட் ஒயிட் வயர் வந்து கிரவுண்ட் வயர் 3 வயர் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சென்சாருக்கு வர இன்புட் பாருங்க. ஆரஞ்சு, ப்ளூ வயருக்கு இந்த பின் குத்துட்டு நம்ம செக் பண்ணணும். மல்டிமீட்டர் வந்து 20 வோல்ட் டிசில வச்சு இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது 12 வோல்ட் வரணும். இதுல பேட்டரி வோல்டேஜ் இருக்கல்ல, பேட்டரி வோல்டேஜ் வரணும். 12 வோல்ட் மேல இருக்குன்னா பேட்டரி எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இன்புட். இந்த சென்சாருக்கு 12 வோல்ட் இன்புட். இது முன்னாடி கொடுத்துற ட்ரைனிங்ல நம்ம சொல்லியிருக்கோம். 5 வோல்ட் வர சென்சார்ஸ் கூட காமிச்சிருந்தோம். பாருங்க இது வந்து இப்ப அவுட்புட் வயர். இதுல ஒரு பின் கனெக்ட் பண்ணி மல்டிமீட்டர் செட் பண்ணிட்டோம். இப்ப மல்டிமீட்டர் 12 வோல்ட் தான் வச்சிருக்கோம். இப்ப வீல் சுத்தி செக் பண்ணணும். வீல் சுத்தும் போது அந்த வோல்டேஜ் 0ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் ரேஞ்சில சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும். பாருங்க வீல் சுத்திட்டே இருக்கும். வோல்டேஜ் மாத்திட்டே இருக்கு பாருங்க. 6, 7, 1.3 இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த இது சென்சார் வந்து கொடுக்குற இன்புட் கரெக்டா கொடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்டிங் உங்களுக்கு காமிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இசியு. இசியுல வந்து பவர், கிரவுண்ட் 2 பவர், 2 கிரவுண்ட் காமிச்சிட்டோம். அதே மாதிரி டிஎல்சி கனெக்டர்ல பாத்தீங்கன்னா கேன் ஹை, கேன் லோ. கேன் லோல வந்து 1.5ல இருந்து 2.5 உள்ள வோல்டேஜ், கேன் ஹைல வந்து 2.5ல இருந்து 3.5 உள்ள வோல்டேஜ் வரணும். அதே மாதிரி ஒரு சென்சார் காமிச்சிட்டோம். சென்சார்ல வந்து இன்புட் 12 வோல்ட் இருக்குது. அதே மாதிரி அவுட்புட் வந்து வீல் சுத்தும் போது 0ல இருந்து 12 வோல்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம்பிள் இப்ப இசியு. இசியு நம்ம செக் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணிட்டோம், 2 அதனுடைய பவர், 2 கிரவுண்ட் கரெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க வயரிங் வரைக்கும் அது கனெக்ட் பண்ற சாக்கெட் வரைக்கும். அதுக்கப்புறம் அது அந்த பாயிண்ட் வரைக்கும் நல்ல கிரவுண்ட் இருக்கு, நல்ல பவர் கரெக்டா இருக்குன்னா எது வேலை செய்யறது இல்ல? வயரிங்கா, பேட்டரியா, இல்ல ஃபியூஸ் இது இசியூஆ? இசியூ அல்ல. சோ நம்ம இப்ப இசியூ ரீப்ளேஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? அதே அந்த வயரிங் கனெக்டர்ல வந்து ரெட் ப்ளூ வயர், ஆரஞ்சு ப்ளூ வயர், பிளாக் அண்ட் ஒயிட் வயர்ல நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது வோல்டேஜ் வரல. இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஆரஞ்சு ப்ளூல வோல்டேஜ் வரல. இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் வயர்ல கிரவுண்ட் ஆகுறது இல்ல. அப்போ என்ன ஆயிடுச்சு? அப்ப அது வந்து வயரிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் அர்த்தம். ஸோ அந்த வயரிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து நம்ம வயரிங் செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். கோபி நீங்க யூ ஆர் நாட் ரிப்ளைங் போட்டிருக்கீங்க. உங்களுடைய ரிப்ளை வந்து டெஃபினெட்லி நம்ம ஐயந்துரை சார் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ரிப்ளை டெஃபினெட்லி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாட் பாக்ஸ் பாக்குறது இல்ல. அவர் தான் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது இன்னும் டவுட்ஸ் இருந்தா நீங்க டெஃபினெட்லி அங்க கொஸ்டின் போடுங்க. அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவாரு. ஓகே கோபி. எஸ். அடுத்த ஸ்லைடு போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ். எஸ். ஸோ இதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்? இந்த இசியூ டெஸ்டிங்காக நம்ம என்னென்ன யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் டூல்ஸ், ஸ்பெஷலி இந்த BS6 ஃபேஸ் 2 வந்ததுக்கு அப்புறம் உங்க ஒர்க் ஷாப்ல என்னென்ன டூல்ஸ் இருக்கணும், ஒரு பேசிக் செட்டப் இருக்கணும்ன்றது இங்க கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மல்டிமீட்டர் வேணும். மல்டிமீட்டர் இது வந்து பேசிக் டூல். இப்போ இது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் எல்இடி டெஸ்ட் லேம்ப். ஒரே நிமிஷம், இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி அங்கே கேன் லோ, கேன் ஹை பத்தி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறேன். கேன் லோல வந்து பாத்தீங்கன்னா 1.5 to 2.5 வோல்ட் இருக்கல. இது என்ஜின் ஆன் பண்ண டைம்ல வர வோல்டேஜ். நீங்க என்ஜின் ஆன் பண்ணாம வெறும் இக்னிஷன் கீ ஆன் பண்ணி செக் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 2.5 வோல்ட் காமிச்சிட்டு இருக்கும். புரிஞ்சுதா? சோ ஏதோ நீங்க என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வேற வேற சிக்னல் வந்துட்டு இருக்கும்ல. அப்ப அது வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆயிடும். 1.5ல இருந்து 2.5 வரைக்கும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதே கேன் ஹை பாத்தீங்கன்னா 2.5ல இருந்து 3.5 வோல்டேஜ் வரைக்கும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். எப்போ அது வந்து
என்ஜின் ஆன் கண்டிஷன்ல. வெறும் கீ ஆன் பண்ணிட்டீங்கன்னா, வெறும் கீ ஆன் கண்டிஷன்ல 2லயும் அது 2.5 வோல்ட் ரேஞ்சில காமிச்சிட்டு இருக்கும். ஓகே. சோ இது நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கோங்க. சோ இந்த மாரி நீங்க அத டிஎல்சி கனெக்டருடைய வொர்க்கிங் கரெக்ட்டா இருக்கா இல்லையான்றத நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே. எஸ். சோ இப்ப நம்ம இந்த ஸ்லைடுக்கு வரேன். என்னென்ன டெஸ்டிங்காக டூல்ஸ் வேணும்ன்றது உங்க வொர்க் ஷாப்ல இருக்கணும். ஒண்ணு மல்டிமீட்டர் வேணும். அப்புறம் ஒரு எல்இடி டெஸ்ட் லேம்ப் வேணும். அப்புறம் ஒரு ஃபியல் பிரஷர் கேஜ் வேணும். ஃபியல் பிரஷர் கேஜ் வந்து அது அ ஃபியல் பம்ப்ல இருந்து இன்ஜெக்டர் வரைக்கும் போற ஃபியல் எவ்வளவு பிரஷர்ல பம்ப் ஆயிட்டு இருக்கு. 3 கேஜி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லன்னா 294 கிலோ பாஸ்கல் பிரஷர் மெயின்டெயின் ஆகணும். அந்த பிரஷர் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கா இல்லையான்றது இல்ல பிஎஸ்ஐ இல்லன்னா 50 பிஎஸ்ஐ பிரஷர் மெயின்டெயின் ஆகணும். அது ஆயிட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு அந்த ஃபியல் பிரஷர் கேஜ் வேணும். OBD2 டயக்னாஸ்டிக் ஸ்கேனர் வேணும். OBD2 ஓகே. இப்ப ரெண்டாவது பேஸ் 2 ஸ்கேனர் இருந்தா நீங்க ஈவன் எமிஷன் ரிலேட்டட் டெஸ்டிங்ஸ் கூட நீங்க அதுல செக் பண்ணலாம். என்ஜின் பாராமீட்டர்ஸ் லைக் மிஸ்ஃபயரிங் டிடெக்ஷன், O2 சென்சார் உடைய டிட்டோரியேஷன் இது எல்லாமே வந்து நீங்க செக் பண்ண முடியும். எனிவே OBD1 இருந்தா நீங்க அந்த பேசிக் டிடிசி ரீட் பண்றது, டிடிசி இரேஸ் பண்றது அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது வந்து 11-in-1 OBD கேபிள். OBDனா ஆன்போர்ட் டயக்னோஸ்டிக் கேபிள். அது வந்து இருந்தா ஒரே கேபிளுக்குள்ள 11 டிஃபரெண்ட் கனெக்டர்ஸ் இருக்கும். அப்படின்னா பஜாஜ், டிவிஎஸ், ஹீரோ, யமா, ராயல் என்ஃபீல்டு, ஹோண்டா எல்லா கம்பெனி வண்டி இது கூட நீங்க அந்த டிஎல்சி கனெக்டர் கனெக்ட் பண்ற மாதிரி அது ஒரு சிங்கிள் கனெக்டர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டூல் கூட உங்ககிட்ட இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். அமேசான்ல எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நீங்க நல்ல டூல் செட் பண்ணி உங்க பட்ஜெட்டுக்கு சூட்டபிளான நீங்க டூல்ஸ் நீங்க செட் பண்ணி நீங்க ஒர்க் ஷாப்ல வச்சுக்கலாம். முக்கியமானது வந்து நாலேஜ், ஸ்கில் அது இருந்தா பத்தாது. நீங்க அது மேல ப்ராப்பர் ஆயிட்டு அது அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கில் வேணும், கான்ஃபிடன்ஸ் வேணும். வண்டி என்ன வரும்போது நீங்க சும்மா அப்படியே ஏதோ ஒரு சென்சார், ஏதோ ஒரு யூனிட் நீங்க செக் பண்ணுங்க. ஓபிடி ஸ்கேனர் இருந்தா கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணுங்க. ஏதோ டிடிசி இருக்கா அதெல்லாம் செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அதே ஒரு உங்களுக்கு சான்ஸ் அந்த இந்த BS6 பத்தி உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு. இல்லன்னா இப்ப நம்ம கொடுக்குற ட்ரைனிங் நாளைக்கு வந்து ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே மறந்து போயிடும். கரெக்ட் அல்ல? சோ நீங்க கம்பல்சரி ஆயிட்டு நீங்க வண்டி வரும்போது அந்த பிராக்டிஸ்க்காக நீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணி செக் பண்ற மாதிரி இருக்கணும். அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா பரவாயில்ல. அதை விட்டுடுங்க. ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிச்சு. 5 மினிட்ஸ் டைம் இருக்கும். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு நம்ம வந்து என்டையர் ECU பத்தி நமக்கு என்னென்ன இன்புட்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட என்ன நாலேஜ் இருக்கு அது ஷேர் பண்ணிட்டோம். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ECU உடைய பர்பஸ் என்ன, ECU என்ன வேலை செய்யுது, ECU டைப்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன வகைகள் இருக்கு வேற வேற. அப்புறம் அதனுடைய முக்கியமான அட்வான்டேஜ் என்ன, ECU ஃபெயிலியர் ஆனா எந்த விதமான அறிகுறிகள் வருது, அதே மாதிரி ECU ஃபெயில் ஆகுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, என்னென்ன காரணங்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் பிராக்டிகலி வந்து உங்களுக்கு ECU டெஸ்ட் பண்றது எப்படி, ECU உடைய பவர், கிரவுண்ட் எப்படி டெஸ்ட் பண்றது, அதே மாதிரி டிஎல்சி கனெக்டருடைய கேன் ஹை கேன் லோ அது எப்படி டெஸ்ட் பண்றது, அதே மாதிரி எவ்வளவு வோல்டேஜ் வரணும் அது கரெக்டா இருந்தா, அதுக்கப்புறம் ஒரு சென்சார் 12 வோல்ட் சப்ளை பண்ற சென்சார், வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் அது டெஸ்ட் பண்ணி அதோடைய இன்புட் அதோடைய அவுட்புட் அது செக் பண்ணிட்டோம். ஸோ ப்ராக்டிக்கல் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ் உங்க ஒர்க் ஷாப்ல இருக்கணும்ன்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இந்த ப்ரோக்ராம்னால உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், ECU பத்தி உங்களுடைய நாலேஜ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கல் ப்ரோக்ராம் நம்ம இப்போ எண்ட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு நிறைய. இப்போவே டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. இதுக்கு மேல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. எஸ். ஸோ இப்போ வந்து அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடு ட்ரைனிங் ரேட்டிங் நம்ம கேட்க போறோம் உங்ககிட்ட. இந்த ட்ரைனிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது. நெக்ஸ்ட் ஸ்லைடு பிரதமேஷ் ஜி. நெக்ஸ்ட் ஸ்லைடு போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. எஸ். ஸோ இந்த ட்ரைனிங் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா இல்லையான்றது நீங்க இதுல வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ
ட்ரெய்னிங் ஃபீட்பேக்னா ரொம்ப முக்கியமானது. இது நம்முடைய ட்ரெய்னிங் இன்னும் பாருங்க நம்ம நெறைய ஆல்ரெடி உங்களுக்கு இது 3வது ட்ரெய்னிங். ஸோ நம்முடைய ட்ரெய்னிங் நம்ம டே பை டே டெவலப் பண்ணிட்டு, அத இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு நல்லா புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறோம். ஆனா, அ நம்ம நெனைக்கிறது, நீங்க சொல்றது டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அதுக்காக நீங்க நமக்கு இப்ப இந்த அ ட்ரெய்னிங் ரேட்டிங்ல உங்க மொபைல்ல சாட் பக்கத்துல ஒரு போல்ஸ்ன்னு இருக்கு. அங்கே போய் இந்த ட்ரெய்னிங் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா இல்லையான்றது நீங்க நமக்கு அங்க ஸ்டார் ரேட்டிங் குடுக்கணும். ஸோ 5, 4, 3, 2, 1 அப்படி வேற வேற ஸ்டார்ஸ் இருக்கு. நீங்க 5 ஸ்டார் குடுத்தீங்கன்னா, ட்ரெய்னிங் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி நீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படி நீங்க ரேட்டிங் குடுத்துட்டு, கீழ வோட் வந்து இருக்கு. போல்ஸ்ல போய் ஸ்டார் ரேட்டிங் பண்ணிட்டு கீழ வோட் வந்து இருக்கு. அந்த வோட் நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே. இங்க வோட்ன்னு இருக்கு பாருங்க. அந்த வோட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஸ்டார் ரேட்டிங் நம்ம சொக்க